மோகன் சார், கிருஷ்ணா கிட்ட சைன் வாங்கிட்டு வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், நான் வரேன் சார். கிருஷ்ணா 1 minute. உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கணும். சார், எதுக்கு சார் என் ஃபிங்கர் பிரிண்ட்? வாட் இஸ் த பர்பஸ்? குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ரீசன் பிஹைண்ட் ஆன் இட்? யூ நெசசரி வேஸ்டிங் மை டைம் சார். தம்பி, இவ்வளவு நேரமா தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எதுக்கு டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? இங்கிலீஷ்ல பேசினா நாங்கெல்லாம் பயந்துருவோமா? எங்க சாரும் உன்னை விட சூப்பரா பேசுவார். ஹலோ மோகன், இதுவும் ஃபார்மாலிட்டி தான் கிருஷ்ணா. கோஆபரேட் பண்ணுங்க. நரேந்திரன், சொல்லுங்க சார். இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துங்க. ஓகே சார். வாங்க தம்பி, வாங்க வாங்க தம்பி, வாங்க. மோகன் சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நரேந்திரன் ஏன் வந்தாரு? சார் இப்படிலாம் ஏன் பண்றாருன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா சார். டோன்ட் வரி, நான் அதை சீக்கிரம் தெளிய வைக்கிறேன். வாங்க போலாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்துட்டேன் சார். ஓகே கிருஷ்ணா, நீ போலாம். தேங்க்யூ. ஓகே சார். நேத்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் இதையும் மேட்ச் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே சார். நரேந்திரன் சார், ரிப்போர்ட்ஸ் எப்போ கிடைக்கும்? நாளைக்கே கொடுத்துட்றேன் சார். ஓகே ஓகே சார், வரேன். என்ன மோகன், இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உங்க இடத்துக்கு போலையா? சார், ஏதோ தெளிய வைக்கிறேன்னு சொன்னீங்களே சார். என்னை விட இந்த கேஸ்ல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க போல இருக்க. இல்ல சார், உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் நல்லபடியா முடியணுங்கிற ஆதங்கத்துல தான் சார். அப்படி நாளைக்கே முடிஞ்சிடும். நாளைக்கே சார்? என்ன சார் சொல்றீங்க? நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நான் சில கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் கரெக்டாக கோயின்சைட் ஆச்சுன்னா பூச்சியும் நந்தாவும் இருக்காங்களா இல்லையா, இல்லை அவங்கள சுற்றி யார் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா, இந்த விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி சார்? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் வரட்டும், தெரிஞ்சிடும். பட் ஒன் திங் இஸ் ஷியோர், கல்ப்ரிட்டை நெருங்கிட்டோம். சீக்கிரமே பிடிச்சிருவோம். யூ ஆர் கிரேட் சார். கண்டிப்பா பிடிச்சிடுவீங்க. என் பிரச்சனை ரொம்ப வினோதமா இருக்கு விஜி. பொதுவா காதலுக்கு பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் எதிரா இருப்பாங்க. ஆனா என் விஷயத்துல அம்மா மாமான்னு எல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க. என் காதல் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகல. உலகத்துல எந்த லவர்ஸ்க்கும் இப்படி ஒரு சிக்கல் வரக்கூடாது. அந்த சிக்கலை நீ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டியோன்னு எனக்கு தோணுது. என்னடி சொல்ற? உன் காதல் யாருக்கு முதல்ல தெரியணுமோ அவரே இதை நடிப்புன்னு நம்பிட்டு இருக்காரு. இல்லாத ஒரு ஆளு தான் என் லவ்வர்னு நீ அவருக்கு சொல்லியிருக்க. பின்னால் அவருக்கு உன் மேல விருப்பம் வந்தாலும் நீ யாரையோ லவ் பண்றன்னு ஒதுங்கி இருக்கலாம்ல. இப்படி ஒரு ரிஸ்க் இருக்குன்னு நீ யோசிக்கலையா? இல்லடி, அம்மாவும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னு தான் பாலு வந்து பேச சொன்னேன். அவர் வந்து பேசினதுனால அம்மா கொஞ்சம் ரிலீவ்டா இருக்காங்க. அது நல்ல விஷயம் தாண்டி. அதே சமயம் உன் லவ் அவர் புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா? நீ அதுக்கு என்ன பண்ண போற?
தெரியலடி. என் லவ்வர் இவர் தான் அம்மா கிட்ட என்னால சொல்ல முடிஞ்சது. ஆனா நீங்க தான் என் லவ்வர்னு அவர்கிட்ட என்னால ஓப்பனா பேச முடியலடி. ஒரு விஷயத்துல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். காதலுங்கிறதே ஒரு ஃபீலிங் தானே. அதை வார்த்தையால சொல்றதை விட நான் அவர் மேல வச்சிருக்கிற அக்கறையாலையும் பிரியத்தாலையும் உணர வைக்க முடியும்னு நான் நம்புறேன். இந்த விஷயத்துல நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுடி. நான் 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 என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? அவரை கலாட்டா பண்ற தைரியம் இருக்கே தவிர என் காதல சொல்ற தைரியம் மட்டும் எனக்கு இன்னும் வரல. என் சார்பில் நீ தாண்டி அவர்கிட்ட பேசணும். ராதா உங்களை விரும்புறா, உங்க மேல பைத்தியமா இருக்கான்னு எடுத்து சொல்லுடி. உங்களை கல்யாணம் பண்ணிக்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நீ தாண்டி புரிய வைக்கணும். இந்த விஷயத்துல நான் உன்னை தாண்டி மலை மாதிரி நம்பியிருக்கேன். என்னை ஏமாத்திடாத. நேரம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பா பேசுறேன்டி. ஒருவேளை அவர் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? செத்துருவேன். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு பேச்சுக்கு தாண்டி கேட்டேன். ஆனா நான் நிஜமா தாண்டி சொல்றேன். காதல தோத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு பேப்பர்ல படிக்கும்போது பைத்தியகாரத்தனமா தோணும். எவனோ ஒருத்தனுக்காக நாம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணும். ஆனா லவ் பண்றப்பதான் அதுல இருக்கிற நியாயம் புரியுது. இவன் தான் வாழ்க்கை, இவன் தான் உலகம்னு ஒருத்தனை முடிவு பண்ணிட்டா அந்த வாழ்க்கை கிடைக்கலன்னா வாழ்றதுல என்னடி அர்த்தம் இருக்கு? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத. பயப்படாத விஜி, நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். ஆனா அவர் என் காதல ஏத்துக்கலன்னா அந்த பெயின் இருக்கே, அதை என்னால தாங்க முடியாதுடி. நம்ம விரும்புறவன் நம்மள விரும்பலன்னா அதை விட பெரிய வேதனை என்னடி இருக்க முடியும்? அந்த வேதனையை அனுபவிக்கிறத விட சாகிறதே மேலுடி. நாம இப்பதான் காதல புரிய வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கற்பனையில நான் அவரை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியே பெத்தாச்சு. அந்த கற்பனை மட்டும் நிஜமா மாறலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய், கடவுளே, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டி விட்டியே. நான் என்ன பண்ணுவேன்? நினைச்சது நடக்கிற வரைக்கும் இதை எப்படி நான் தாங்கிக்க போறேன்? வாடா நாச்சிமுத்து, என்ன இவ்வளோ தூரம்? உட்காரு. பரவாயில்ல, வாடான்னு சந்தோஷமா கூப்பிட்டது போய் ஏன்டா வந்துன்னு கேட்குற மாதிரி கேட்குற? அந்த நிலைமையை உருவாக்குனது யாரு? நீ தானடா? நான் இல்லடா, உன்ற புள்ளதான்டா. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளும் என் பொண்ணை கடத்த போய் தாண்டா இப்போ எல்லா பிரச்சனையும் வந்தது. நாச்சிமுத்து, என் பிள்ளைக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உனக்கு பல தடவை நான் படிச்சு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அவன் மேலேயே குறை சொல்லிட்டு இருந்தேன். இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? டேய், நீ கத்தினா நான் புத்திடா. கத்தியால காயந்தாண்டா பண்ண முடியும். ஆனா புத்தி ஆள அட்ரஸே இல்லாம அழிச்சு போடும். இந்த பாப்ப நாய்க்கும் பழைய நாச்சிமுத்த அந்த எஸ்டீமுக்கு கொண்டு போயிடாத. என்ன மிரட்டுறியா? இல்ல, எச்சரிக்கை பண்றேன். உனக்கும் உன் கம்பெனிக்கும் உன் பிள்ளைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா நானு. அதையெல்லாம் மறந்துட்டு உன் புள்ள என்கிட்ட விளையாடிட்டே இருக்கிறான். இது நல்லதுக்கு இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்லி வைடா. அங்கிள், என்ன வம்புக்கு இருக்கலாம், உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏண்டா, உங்க சகவாசம் வேண்டான்னு தான் நான் ஒதுங்கியே இருக்கிறேன். என்ன ஏன்டா நீ சீண்டிக்கிட்டே இருக்கிற? அங்கிள், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இமீடியட்டா ஒரு மனநல டாக்டரை பாக்குறது நல்லதுன்னு தோணுது. ஏய், என்ன மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்ல வரியா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு அங்கிள். உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனா எது நடந்தாலும் நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்க. அதுதான் எனக்கு புரியவே இல்லை அங்கிள். ஏய், உன் ஆக்டிங்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கடா. இது மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துட்டேன்டா. ஓகே அங்கிள், இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? உன் ஃப்ரெண்ட் ராஜா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும்டா. அதையும் என்கிட்ட கேட்குறீங்க? அவன் வீட்லயே போய் கேளுங்க. விசாரிச்சேன்டா. கடைசியா நீயும் அவனும் தான் ஒன்னா போனதா ராஜாவோட அண்ணன் சொன்னான்டா. அப்படின்னா அவன் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியும்டா. நானும் அவனும் போனது உண்மைதான். நான் அவன்கிட்ட பேசி கிளம்பிட்டேனே. அதுக்கப்புறம் எப்படி போனான்னு எனக்கு தெரியாது. ஏய், இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்டா. நீ தான் அவனை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கேடா.
சரிடா, ஏன் பையன் மறைச்சு வச்சதாவே இருக்கட்டும். நீ எதுக்குடா அவனை தேடுற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. ராஜா எங்க இருக்கிறான்றது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ கிளம்புடா. சங்கர்லிங்கம், இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனைடா. நீ இதுல தலையிடாத. ஏன்டா தலையிடக்கூடாது? ஏன் புள்ளையோட பிரச்சனை ஏன் பிரச்சனை. நீ அவனை தொந்தரவு பண்றதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் இவனை தொந்தரவு பண்றதுக்கு வரலடா. ராஜா எங்க இருக்கான்னு சொல்லு, நான் போயிடுறேன். அவன் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றானடா. இவன் பொய் சொல்றான்டா. அப்ப நீ உண்மையை சொல்லு. உனக்கும் அந்த ராஜாவுக்கு என்னடா சம்பந்தம்? அவனை எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷனா தேடிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அவன் எனக்கு வேணும். உனக்கு அவன் தேவைன்னா எனக்கு உன் பதில் தேவை. உங்களுக்குள்ள என்ன நடந்தது? நீ ஏன்டா அவனை விசாரிச்சிட்டு இருக்கிற? சொல்லுடா. அவன் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கான்டா. அது வெளியே வந்தா என்னோட மானம் கௌரவம் எல்லாமே போயிடுண்டா, பறி போயிடுண்டா. அதுக்காக தான் 50 லட்சம். ஏண்டா ஏன் நிறுத்திட்ட? ஏதோ 50 லட்சம் சொல்ல வந்திய. அது 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 என்ன 50 லட்சம்? சொல்லுடா. அது சொல்லுடா. அவன் என்ன 50 லட்சம் ரூபாய் கேட்டு பிளாக்மெயில் பண்ணான்டா. 50 லட்சம் கேக்குறானா? எதுக்குடா அவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குறான்? அப்படி என்னடா அவன் வீடியோல கேப்சர் பண்ணிருக்கான்? அதுல என் பொண்ணு அசிங்கமா படம் எடுத்து வச்சிருக்கான்டா. பூச்சி அவன்லாம் சேர்ந்துதான் என் பொண்ணை கடத்திட்டு போனாங்க. அவன் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ட மேனிக்கு என் பொண்ணை படம் எடுத்து வச்சிருக்காங்கடா. அதெல்லாம் வெளியே வந்தா என்னோட இமேஜே ஸ்பாயில் ஆயிருண்டா. சொசைட்டியில் எனக்கு எவ்வளவு பேரும் புகழ் இருக்குன்னு உனக்கே தெரியும். அதுல சாபக்கேடு என்னன்னா, பணமும் புகழும் எவனுக்கு அதிகமா இருக்குதோ அவன் மேலதான் ஜனங்களுக்கு அதிகமா வெறுப்பும் இருக்குது. அவசரத்தில் இருக்கிறவன் எப்ப உழுவானதாண்ட எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னை பத்தி என்ன கான்ட்ரவர்சி கிடைக்கும்னு தாண்டா மீடியாக்காரனுங்களா காத்துக்கிட்டு கிடக்குறானுங்க. அப்படி ஒரு மேட்ரு கிடைச்சதுன்னா என்ன நாரடிச்சு விடுவானுங்கடா. என் பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிடுமேடா. அதனாலதான்டா அந்த ராஸ்கலை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு இப்போ அது சொல்லி தொலையாண்டா. உங்க ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுது அங்கிள். ஆனா ராஜா எங்க இருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது அங்கிள். உண்மையை சொல்லணும்னா அவனை நானே தேடிக்கிட்டு இருக்கேன் அங்கிள். என் பொறுமையை சோதிக்காத. உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் தாரண்டா. அவனை நீயே என்கிட்ட ஒப்படைச்சு விடு. இல்ல அவன் எங்க இருக்கானாவது இடத்த சொல்லிவிடு. அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா. சொல்லி வைடா அவன் பையன்கிட்ட. கிருஷ்ணா, பூச்சி பேசினதையும் இவன் பேசினதையும் வச்சு பார்க்கும்போது ராஜா தான் எல்லா வில்லங்கத்துக்கும் காரணம்னு தெரியுது. ராஜா வெளியில இருக்கிறது உனக்கும் நல்லதில்ல. சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. சரிப்பா. நரேந்தர் சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது சார்? பைக்கில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிருஷ்ணாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகலை சார். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு சொல்லலையே. இல்லை சார். அப்போ ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ண பைக்கில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு தானே கம்பேர் பண்ணீங்க? ஆமாம் சார். தேங்க்யூ நரேந்தர். தேங்க்யூ. நான் வரேன் சார். வாங்க. என்ன மோகன், இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவுமே புரியல? சத்தியமா புரியல சார். ஒரே குழப்பமா இருக்கு. மோகன் சார், ஒரு சிக்கலான கேஸை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை மோகன்.
பிரில்லியன்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் லக்கும் வேணும். வீரப்பன் கேஸ் உள்பட பல கேஸ்கள் என்னால் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். எனக்கு இப்போ லக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த கேஸுக்கு உண்டான லீட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு 2 பேர் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்கு. யார் மேல சார்? சாரி சார். இட்ஸ் ஓகே. ஐ லைக் யுவர் கியூரியாசிட்டி. என்னோட சஸ்பெக்ட் நம்பர் 1 கிருஷ்ணா. சஸ்பெக்ட் நம்பர் 2 உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு விஜய். சார் லெட் மீ எக்ஸ்பிளைன் மோகன். 2 நாளைக்கு முன்னாடி மெடிசன்ஸ் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருந்தேன். அங்கே சாவியோட ஒரு பைக் நிற்கிறத பார்த்தேன். கடைக்காரங்கள்ட்ட விசாரிச்சதுல அந்த பைக் யாரோடதுன்னு தெரிய வரல. அந்த பைக்கில் ரத்தக்கரை படிஞ்சிருக்கிறத பார்த்தேன். எனக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சு. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுக்க சொன்னேன். அதில் தான் அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்தவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ரத்தக்கரை படிஞ்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஒரே ஆளுன்னு தெரிஞ்சது. அப்பவும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் அந்த பைக் நம்பரை விசாரிச்ச போது அந்த பைக் கிருஷ்ணாவோடதுன்னு தெரிஞ்சது. கிருஷ்ணாவுடைய பைக் அடைச்ச அதே ஏரியாவில் தான் நந்தா காணாமல் போயிருக்கான். பூச்சியும் காணாமல் போயிருக்கான். விஜயும் அதே ஏரியாவில் தான் கெடுக்கப்பட்டிருக்காங்க. பூச்சி, நந்தா, கிருஷ்ணா, ராஜா இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வெளியிலையும் வந்துட்டாங்க. ஆனால் நான் வெளியில் விசாரிச்சதுல அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். சார் அதான் சார் உண்மை. அந்த 4 பசங்களுமே அயோக்கியனுங்க, பொறுக்கி பசங்க. அவங்கள ஒழிச்சு கட்டினாதான் சார் நாட்டுல பொண்ணுங்க நிம்மதியா இருக்க முடியும். அவங்கள விடக்கூடாது சார். கூல் கூல். சார் ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? ஒரு அசம்ஷனுக்கு அவங்க 4 பேருமே கிரிமினல்ஸ்னே வச்சுப்போம். கிரிமினல்ஸ் எப்பவும் கூட்டமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் செஞ்ச கொலைக்கும் குற்றத்துக்கும் இன்னொருத்தர் சாட்சியா இருப்பாங்க. சோ அவங்களுக்குள்ள ஈஸியா எதிர்ப்பும் பகையும் பத்திக்கும். அப்படி பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே வந்திருக்கலாம். தன்னை காட்டி கொடுத்துருவாங்களேங்கிற சந்தேகத்துல கிருஷ்ணா அவங்களை எல்லாரும் கொண்டு இருக்கலாம். ஆமா சார், கிருஷ்ணா தான் சார் இதை பண்ணிருப்பான். நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் கிருஷ்ணா மேல சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த 4 பேர்லயும் அவன் தான் ரொம்ப வசதியான வீட்டு பையன். சங்கரலிங்கங்கிற பணக்காரனுடைய ஒரே வாரிசு. பணமும் செல்வாக்கும் இருக்கிறவனுக்கு தப்பு பண்றோங்கிற குற்ற உணர்ச்சியும் இருக்காது, மாட்டி போங்கிற பயமும் இருக்காது. கரெக்ட் சார். நாம இந்த ஆங்கிலே ப்ரொசீட் பண்ணுவோம் சார். இல்ல மோகன், ஒரு கேஸை எப்பவும் ஒரே கண்ணோட்டத்தோட விசாரிக்க கூடாது. 4 ஆங்கிளையும் யோசிக்கும். அப்படி யோசிச்சாதான் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அப்படி யோசிச்சப்பதான் எனக்கு விஜய் மேலையும் அவங்க ஹஸ்பண்ட் பாலு மேலையும் சந்தேகம் வந்துச்சு. சார் ஏற்கனவே இந்த கேஸ்ல தோத்து போய் அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க சார். அவங்க எதுக்கு சார் இதெல்லாம் போய் பண்ண போறாங்க? அப்படி நினைக்க முடியாது மோகன். ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறவனுடைய கோபத்தை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா ஒரு அப்பாவை தன் கோபத்தை தனக்குள்ளேயே அடக்கி வச்சிட்டு இருப்பான். திரும்ப திரும்ப அவனை சீண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கொப்பளிச்சுக்கிட்டு அவனுக்குள்ள கோபம் வரும். அதோட இம்பாக்டை நம்மளால தாங்கவே முடியாது. இது ஒரு சந்தேகம் தான். என்னோட ஃபோக்கஸ் முழுக்க கிருஷ்ணா மேல தான் இருக்கு. பூச்சி, நந்தா கடத்தப்பட்டிருக்காங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ராஜா தான். ராஜாவோட ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பார்ப்போம். அவனும் மிஸ்ஸிங்னா கிருஷ்ணா மேல தான் டவுட் அதிகமா வரும். ஏன்னா பைக்ல கிடைச்ச கைரேகை 25 இருந்து 28 வயசுக்குள்ள உட்பட்ட ஒரு ஆணோடது. அப்படிதான் ரிப்போர்ட் சொல்லுது. அது ஒருவேளை ராஜாவோடதாவும் இருக்கலாம், இல்ல பாலுவோடதாவும் இருக்கலாம். நாம போய் முதல்ல ராஜாவை பார்ப்போம். இந்த மனுஷன் எமகாதகனா இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நாங்க எப்படி தப்பிக்க போறோமோ தெரியலையே.